அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் போகிறது ஒரு சின்ன குட்டி ஹைகோண்டுக்கு தான். இந்த தெரியுது பாருங்கள், இதுதான் டர்ட்டில் மவுண்டன் பீக் வியூ பாயிண்ட் சொல்கிறது. கெலோனா வேர்னன் என்ற இடத்துல இருக்கிற ஒரு சின்ன ஹைகோண்டுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். வேர்னனில் ஒரு குட்டியாக பட் சூப்பர் சீனிக்காவோட இருக்கிற ஒரு ட்ரெயில் இல்லாட்டி ஹைகோண்டு பார்க்கணுமா? அப்போ நாங்கள் போகிற அந்த ட்ரெயில் தான் வேறு லெவல் இருக்கும். வாங்க பார்ப்போம். இந்த சின்ன ட்ரெயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி, யாராலையுமே பண்ண முடியும். பட் கொஞ்சம் இடங்களில் ஏற்ற மறக்கம் இருக்குது, ஸ்டீப் மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் போனீங்கன்னா சாரி. பட் அதுதான் நீங்கள் இது பெருசாலாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வரணும் பண்ணி இல்லை. வேர்னன் சிட்டியில் வந்துட்டு நீங்கள் இங்கே ஒரு 4 இல்லாட்டி 2 நாள் நிற்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களால் போகக்கூடிய ஒரு இடம் தான் இந்த டர்ட்டில் மவுண்டன் வியூ பாயிண்ட். நல்லா இருக்கும். நான் இன்னும் ட்ரெயில் ஒன்று பின்னுக்கு இருக்கிற க்ரீன் ட்ரெயில்னு சொல்லி இருக்குது. அந்த ட்ரெயில் ஒன்று போயிட்டு தான் வாரேன். அது ஒரு 4.4 கிலோமீட்டர் ட்ரெயில், அது சர்க்கிட் ட்ரெயில். பட் நான் ஒரு 2 கிலோமீட்டர் மாதிரி முடிச்சுட்டு நான் அப்படியே வர வழியில் இதுக்கு போயிட்டு போக மாட்டேன் பார்க்கலாம். எங்களோட ஊர்லெலாம் ஹைக் வந்துட்டு பாதைகள் எல்லாம் ஒழுங்காக இருக்காது. சில நேரங்களில் வந்துட்டு பாதையே இருக்காது. அந்த இடங்கள் அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் பாதை க்ரியேட் பண்ணி போவோம். பட் இங்கே எல்லாம் அப்படி இல்லை, எல்லாமே வெல் ஸ்ட்ரக்சர்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டான இடங்களில் மட்டும்தான் அவங்க ஹைக்கிங் பண்ணவே விடுவாங்க. பாதை இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். மிருகங்களுக்காக வேண்டி, அதாவது கரடிகளுக்காக வேண்டி நாங்கள் பேஸ் ஸ்ப்ரே மட்டும் தான் கொண்டு போகணும். பட் இந்த இடத்துக்கு பேஸ் ஸ்ப்ரே வந்து தேவையில்லை. கயோட்டி அப்போ இல்லாட்டி வந்து நரி இனத்தை சார்ந்த அந்த நாய்க்கும் நரியும் இடைப்பட்ட மாதிரி இருக்கிற அந்த கயோட்டி வந்து நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு வேணுமென்னா நீங்கள் ஒரு சின்ன ஸ்ப்ரே கொண்டு போகலாம். நிறைய இடங்களில் நான் கயோட்டியில் கக்கா பார்த்தேன்னா, பட் அவங்க இப்போ ஆக்டிவாக இல்லை யாரும். பார்ப்போம், ஒன்றுக்கு போயிட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15-20 நிமிஷத்தில் ஏறி முடிக்கலாம் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் பார்க் பண்ண இடத்துலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 15 அரை மணி நேரத்தில் ஏறி முடிச்சிடலாம். டிபெண்ட் உங்களோட இடங்களை நீங்கள் எப்படி உங்களோட நடக்க போகிறீங்கன்றதை பொறுத்து தான். பட் மேலே போனால் வேர்னன் சிட்டியை பொறுத்த வரைக்கும் வேர்னன் சிட்டி ஃபுல் வியூ. அது தவிர முன்னால் இருக்கிற மலைகள், பனோராமிக் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க போய் பார்ப்போம். இதுதான் சரி பாருங்கள். இங்கால வந்து நான் நிற்கிற மாதிரி இடத்து பக்கத்தில் இருக்கிறது ஏர்பிஎன்பியாக இருக்கும். இந்த இடங்கள் இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மற்ற ட்ரெயின்லேருந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க. படிக்கட்டில் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
மேலே வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். கிரே கெனல் லேக்னு சொல்கிறது, கிரே கெனல் ட்ரெயில்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் இருக்கிறது. இதுக்கு என்ன போட்டிருக்காங்க பார்ப்போம். ஹெச் கிளிஃபில் இருக்கவன் அவன் போட்டிருக்கேன். தனியாக ஒரு ஆள் மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நாங்கள் இங்கே தான் கார் பார்க் பண்ணினாங்க. வெஹிக்கிள் பண்ணிவிட்டு இந்த கிரே கேனல் ட்ரெயில்னு சொல்லி இப்படியே போயிட்டு இப்படியே போய் இது ஒரு 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். நாங்கள் ஒரு 2.5 கிலோமீட்டர் மாதிரி முடிச்சுட்டு அங்கே போயிட்டு அப்படியே திருப்பி இப்படியே வந்துட்டு இதில் அப்படி ஏறினோம் நாங்கள். ஸோ இங்கே இது வந்து சரியான குட்டி ஹைக். பட் நீங்கள் அங்கே போகணுன்னு சொன்னால் வேறு லெவலாக இருக்குது. இன்னும் என்னடா அந்த மேலே இருக்கிற ஸ்ட்ரெச் அங்கே மட்டும் போகலாம் நீங்கள். அது ஓகனாகன் லேக்குன்னு சொல்கிறது. ஃபேமஸ் வந்து இங்கே கெலோனா, கேம்லூப்ஸ், வேர்னன் இது எல்லாத்தையுமா நினைக்கிறதா இல்லை. அதே விட வந்துட்டு இது ஒரு ஃபேமஸான ஒரு லேக். அப்படி இங்கேருந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் வியூ ஒன்று கிடைக்கும். வேர்னன் சிட்டி. ஸோ ஒரு குட்டி அழகான ஹைக் கொண்டு ஃபாஸ்ட்டாகவே காட்டிட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா ஓகனாகன் லேக், பெரிய லேக் உண்டு. இது முடிஞ்சால் போயிட்டு காட்டுறேன். அங்கே இருந்து ஸ்ப்ரிங் முடிய போகுது. ஸோ ஃபார்மிங் எல்லாமே இங்கே ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி, பெரிஸ், எல்லா வகையான பெரிஸும் மற்ற வெஜிடபிள்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. போட்டுட்டாங்க நினைக்கிற மாதிரி ஹார்வெஸ்டிங் வெயிட்டிங் இல்லாட்டி ஹார்வெஸ்டிங் இன்னும் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைவேட் ஓன் ப்ராப்பர்ட்டி. பட் இதுக்கு மேலே வந்துட்டு எனக்கு தெரியலை. இப்படி போனால் யா வேர்னன் சிட்டி. ஒரு சின்ன பாப்புலேஷன் தான் இங்கே இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் நிறைய பேர் வாரதில்லை. காரணம் வந்து இது வந்து வேங்கூவர்லேருந்து இங்கே வர்றதுக்கே உங்களுக்கு 5 hours எடுக்கும். ஸோ இன்னும் முன்னால் போகலாம். இது ஒரு ஆமை வடிவில் இருக்கிறதால தான் இதுக்கு வந்து டர்ட்டில் மவுண்டன் சொல்கிறது. நீங்கள் வேங்கூவரில் இருந்து விஸ்லர் அப்படி இல்லாட்டி பெம்பர்டன் அந்த சைடுக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா சரியான க்ளீனாக இருக்கும். க்ளீன்னு சொன்னால் மரங்கள் நிறைய இருக்கும். ஆனால் கேம்லூப்ஸ், கெலோனா, வேர்னன் அந்த மாதிரி இடங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு மெடோ ஃபீலோடு தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி தரையாக இல்லாட்டி ஒரு மட்டமாக தான் இருக்கும். மட்டமான மாதிரி ஒரு மலை பகுதிகள் தான் இருக்கும். இவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஃபார்மிங் ஃபீல்டை பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சிலோன் யாத்ரி.